வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை தான் வந்திருக்கோம். பல்லாவரம் சந்தையில் கிடைக்காத பொருளே கிடையாது. உங்களுக்கு என்ன பொருள் தேவையானாலும் பல்லாவரம் சந்தையில் ஒன்றா கிடைக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த பல்லாவரம் சந்தையில் காய்கறி அப்புறம் மளிகை பொருள்லாம் என்ன ரேட்டுக்கு இருக்குது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் காய்கறி எல்லாமே ரேட்டோடையே எடுத்திருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வாங்குறத விட இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுக்கு கருப்பட்டியா? எவ்வளோக்கா இது? அரை கிலோ 100 ரூபாவா? பனக்கற்கண்டா? இது எவ்வளோ? இதுவும் அரை கிலோ 100 ரூபா. இதுவும் பனக்கற்கண்டு தான். சரி சரி. இது நாட்டு சர்க்கரையா? இதுவும் பனவெல்லம். இது எவ்வளோக்கா? அரை கிலோ. எல்லாமே அரை கிலோ 100 ரூபா தான். இதெல்லாம் 1.5 கிலோ 100 பாக்கெட்டு 100 ரூபா. எவ்வளோ கவரு? இது அரை கிலோ 30 ரூபாவா? எல்லாமே வா? அண்ணா இதெல்லாம் பாக்கெட் எவ்வளோண்ணா? இதெல்லாம் எவ்வளோ கிராம்ண்ணா இருக்கும்? அண்ணா எவ்வளோ கிராம் இருக்கும்? அதெல்லாம் ரேட்டு கூடயா? எல்லாமே 20 ரூபா தான். அப்பா இவங்களுக்கு தான் ஏன் வேலையே, கவரை கட்டி போடுறது தான் வேலை. இந்த கவரில் நீங்கள் எது எடுத்தாலும் 20 ரூபா தான். வெயிட்டு பார்த்தீங்கன்னா சிலது 100 கிராம் இருக்கும், சிலது 150 கிராம் இருக்கும், 200 கிராம் வரல இருக்கும். மேக்ஸிமம் 200 கிராம் வரல இருக்கும். அது எதுன்னு தெரியாது, நம்ம போய் அங்கே எடுக்கும் போது தான் தெரியும். இந்த நாட்டு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 50 ரூபா. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது ஆந்திரா தக்காளி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் போனவொடனே வாங்கிடாதீங்க. ஒரு 2-3 தடவை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே வாங்க. கண்டிப்பாக ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரிஜினல் ஐடியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய பொருளோட பேர்லாம் தெரியாது. அதனால் ஒரிஜினல் வாய்ஸே விட்டேன். இந்த வெங்காயம் எவ்வளோ? சின்ன வெங்காயம் 2.5 கிலோ 100 ரூபாவா? மிளகா தனியா பூண்டு புளி பூண்டெல்லாம் 2 கிலோ 150. பூண்டெல்லாம் இங்கே பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி பொருள் வாங்கும் போது தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கணும். இந்த மாதிரி பொருள் முக்கால்வாசி எக்ஸ்பைரி ஆனது தான் விற்பாங்க. நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு வாங்க. இந்த பூண்டு தான் 200 ரூபாங்களா? 1 கிலோ 100 ரூபா. கருப்பு முக்கல்லையா? எவ்வளோக்கா இது? 1 கிலோ 100. 1 கிலோ 100 வெள்ளை முக்கல்லையும். 1 கிலோ 100 பச்சை பருப்பா? 1 கிலோ 100. முச்சையா? கிட்னி பீன்ஸா? இது எவ்வளோ? 120 கிட்னி பீன்ஸ்.
இந்த புளி இந்த புளிக்கா தனியா 2 கிலோ 200 ரூபாய். தனியா பாக்கிட்டா 50 ரூபா. 2 கிலோ 200 ரூபாய். பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். எவ்வளோ 100 ரூபா. பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். 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 டபுள் மிளகா பீன்ஸ் 2 கிலோ 200 ரூபாய். மிளகா 2 கிலோ 200 ரூபாய். மிளகா 2 கிலோ 200 ரூபாய். 100 ரூபா 100 ரூபா கிலோ. புளி 2 கிலோ 200 வெள்ளை ரூபாய். காரமணி. புளி 2 கிலோ 200 ரூபாய். தனியா 2 கிலோ 200 கருப்பு ரூபாய். காரமணி தனியா 2 கிலோ 120. 200 ரூபாய். தனியா 2 கிலோ 200 ரூபாய். பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். மிளகா மிளகா 200 பூண்டு 2 கிலோ 200 ரூபாவா? பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். பூண்டு 2 கிலோ 60 ரூபாய் கிலோ கிலோ 60 வெல்லம். புளி 2 கிலோ 200 ரூபாய். அது என்னது? 2 கிலோ 200 ரூபாய். உளுந்து தனியா 2 கிலோ 200 ரூபாய். தனியா 2 கிலோ 200 ரூபாய். தனியா கிலோ 100 ரூபா உளுந்து. பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். பூண்டு 2 என்னக்கா? கிலோ 200 ரூபாய். மொத்தம் எல்லாமே 100 ரூபா தான். பூண்டு 2 கிலோ 200 ரூபாய். 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 மிளகா 2 கிலோ 200 ரூபாய். மிளகா 2 கிலோ 200 ரூபாய். மிளகா 2 கிலோ 200 ரூபாய். புளி 2 கிலோ 200 ரூபாய். புளி 2 கிலோ இது தனியாவா அது? வெந்தயம் வெந்தயம் எவ்வளோ? வெந்தயம் 1/4 கிலோ 50 ரூபா. 1/4 கிலோ 50 ரூபாவா? இது சோம்பு சோம்பு 100 கிராம் 50 ரூபா. சோம்பு வந்து 100 கிராம் 50 ரூபா. இது கடுகு பெரிய கடுகு இது 1/4 கிலோ 50 ரூபா. சின்ன கடுகு 1/4 கிலோ 50. இது பெரிய கடுகு வந்து 1/4 கிலோ 50. சின்ன கடுகும் 1/4 கிலோ 50. இது சீரகம் சீரகம் 100 கிராம் 50. 100 கிராம் 50. இது என்னது? அது அது மிளகு மிளகா அது 100 கிராம் 90 ரூபா. 100 கிராம் 90 ரூபா. பட்டை எவ்வளோ பட்டையா இது? 30. 10 கிராம் 30. 10 கிராம் வந்து 30. பத்திரம் பத்திரமா இது? 10 கிராம் ஓஹோ சரி சரி. 10 கிராம் 30. அது முன்னாடி தான் இதுக்கு தூள். இது முடிஞ்சு இருக்கா அது தூள். ஓகே. இது 10 கிராம் 20. இது 10 கிராம் 50. 10 கிராம் 50 ஏலக்காய். லவங்க இது 10 கிராம் 30. 10 கிராம் 30 லவங்கம். இது அது எல்லாம் கலந்து இருக்காது. கலந்த மாதிரி இருக்கிறது. இது எவ்வளோ? அது எதுக்கு தெரியும். இது மராட்டி முட்டு பேர். ஆ 10 கிராம் அது 20. இது அன்னாச்சி பூ அது 10 கிராம் அது 30. அது அன்னாச்சி பூ 10 கிராம் வந்து 30 ரூபா. இது கஸ்தூரி மெத்தி. கஸ்தூரி மெட்டி ஆமாம். இது 10 கிராம் 20. 10 கிராம் 20. பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸா? இது 10 கிராம் 20. இது கடல் பாசி. ஆ. அது 10 கிராம் 20. 10 கிராம் 20. 10 கிராம் 20. 10 கிராம் 20. இது கஞ்சன பூ. கஞ்சன பூ பேர். கஞ்சி ஆ கஞ்சன பூ. கஞ்சின பூ. ஆமாம். இது பிரியாணி பிரிஞ்சி ஆ. மீன் குழம்பு கறி குழம்பு அது எல்லாத்தையும் போட்டோம். அது ஓகே. நீ எப்படி போறீங்க ஆர்டர் கொடுங்க. இந்த கடை எப்பவுமே இருக்குமாண்ணா இது? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை? ஆமாம். வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணி நைட்டு இந்தாங்க அப்படியே. 9 மணி. இது கடை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இருக்குது. காலையில் 10 மணி காலையில் 7 மணி நைட்டு 10-11 மணிக்கு இருக்குது கடை இது. ஆமாம். வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இது. வெள்ளிக்கிழமை மட்டும் தான். மட்டனா இருக்குது இங்கே வில்லியாகம் மார்க்கெட் இருக்காங்க. கிட்ட எவ்வளோ? இந்த பக்கம் வாங்கினா எல்லாம் 10 ரூபா. அதான் அந்த பக்கம் எந்த பொருள் வாங்கினாலும் 10 ரூபா. 20. அது பெரிய பையன் வாங்கினா எல்லாம் 20. இந்த பக்கம் வாங்கினா 10 ரூபா. 20. இருக்கிறது எல்லாமே 20 ரூபா. இந்த பக்கம் வாங்கினா எல்லாம் 10. அந்த பக்கம் வாங்கினா எல்லாம் 20. விலை அதிகம் இருக்கிறதா பொருள் கம்மி இருக்குது. அது விலை கம்மி இருக்குன்னா பொருள் அதிகம். அது வெண்டைக்காய் 1 கிலோ 20. கத்திரிக்காய் 1 கிலோ 20. பாவக்காய் 1 கிலோ 20. அவரை 1 கிலோ 20. புடலக்காய் 1 கிலோ 20. பாவக்காய் 1 கிலோ. உருளைக்கிழங்கு 1 கிலோ 30. மாங்காய் அரை கிலோ 20. கேரட் 1 கிலோ 20. பீட்ரூட் 1 கிலோ. இந்த டீத்தூள் கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சந்தைக்கு நடுவில் தான் சேல்ஸ் பண்ணிருப்பார் ஒரு பாய். நான் போன வாட்டி வரும்போது இங்கே டீத்தூள் வாங்கினேன், சூப்பராக இருந்தது. இந்த வாட்டியும் வாங்கலாம் தான் நான் வந்தேன். இந்த வாட்டியும் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு போனேன். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டி இந்த டீத்தூள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
தனியாக சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் முடிவு. இல்லை ஏற்கனவே வாங்கிட்டு போனேன், அதனால தான் இவ்வளோ சுற்றிட்டு இருந்தோம். அதெல்லாம் இதே இடம் தான், இடம் மாறாது. நமாஸ் டைம் 1 மணிலேருந்து 2 மணிக்கு நமாஸ் டைம். அந்த டைமில் கடை மூடி வச்சுட்டு போயிடுவேன். அரை கிலோ மசாலா சாதா வந்து தொடப்ப 2 100 ரூபா, தொடப்ப 2 100 ரூபா. பெரிய பெரிய தொடப்ப 2 100 ரூபா, பெரிய பெரிய தொடப்ப 2 100 ரூபா. தொடப்ப 2 100 ரூபா, தொடப்ப 2 100 ரூபா. எவ்வளோக்கா இது அண்ணா செட்டா இது செட்டு 1400 பெருசு 2600 இங்கே வந்து எல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் 40 ரூபா. இங்கே சைனீஸ் ஸ்டீல் எல்லாமே எது எடுத்தாலும் 40 ரூபா. கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி சந்தையில் வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது உங்களுக்கு. மற்றபடி மற்ற எல்லாத்துலேயும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கூட்டம் அது கம்மி தான். மளிகை பொருள் அதெல்லாம் தாராளமாக வாங்கலாம், ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காய்கறி கம்மியாக தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த பிஸ்கெட்டு அதெல்லாம் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா இங்கே வந்து பழைய பொருள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் வாங்கும்போது பார்த்து ஜாகிரதையாக வாங்க. நம்ம வெயில் தாங்க முடியல. நுங்கு வெட்டுறாங்க இங்கே. நுங்கு போய் பார்க்கலாமா? எவ்வளோண்ணா நுங்க இல்லையா? நுங்கு இல்லையா? நம்ம லக்கு. வெயிலுக்கு சாப்பிட்டா இதமாக இருக்குன்னு பார்த்தா நுங்கு இல்லைன்ட்டாங்க. எவ்வளோண்ணா பூலாம்? 250. 250 350. நம்ம வந்து கோழி வாங்கினோம், ஒரு 8 கோழி வாங்கிக்கிறேன் நான். ஒரு கோழி வந்து ஏதாவது ஜோடி வந்து 250 ரூபான்னு சொல்லி நான் வந்து ஒரு 8 கோழி வாங்கியிருக்கிறேன். தர்பூசணி ரேட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிலோ 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து தர்பூசணிலாம் விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா அந்த மாதிரி மசாலா பாக்கெட்டு சைக்கிள்லாம் இருக்குது பாருங்கள். சைக்கிள்லாம் வந்துருக்குது. கோழி ஜோடி வந்து 250 ரூபா ஜோடி தான் நான் வாங்கியிருக்கிறேன். பா நான் எவ்வளோண்ணா மாற்றலாம் ஜோடி? என்ன அண்ணன் பறவையா? என்ன இது வாத்து வந்து 500 ரூபாவா? பா இந்த கோழிலாம் பார்த்தீங்கன்னா சேவல் வந்து 600 ரூபாவாம். அதுக்கப்புறம் பொட்டை வந்து 500 ரூபா. இது வந்து சொனாலி கோழின்னுவாங்க, நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். ஆனால் ஜாதி வந்து வேறு ஜாதி. இது சொனாலி. அண்ணா ஜோடி எவ்வளோண்ணா இது? எவ்வளோ ஜோடி? ரூபா. பொந்தங்கோழி. பொந்தங்கோழி இது இது சொனாலி. சொனாலி 250 ரூபா. எவ்வளோ கம்மியில்? இது எவ்வளோ ஜோடி பாரு? 800 1000. ஆ இதெல்லாம் வந்து 1000 ரூபா 1000 ருபீஸ் சொல்கிறாங்க பாரு. இதெல்லாம் வந்து 800 ரூபா. எவ்வளோண்ணா பப்பு இது? 13 ரூபா. ஹலோ எனக்கு அனுப்பிச்சியா? 13 கோல்டன் ரெட்ரீவரா? பெருசாக வரும். இவர் 10 ரூபாவா? எவ்வளோண்ணா ஜோடி இதெல்லாம்? காரா? கார் 800.
ஒரு இலையும் வந்து ஒரு ரேட்டு. வெளியில் எவ்வளோ ஜாதி இருக்குது பார்த்தீங்களா? என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய காய்கறி மார்க்கெட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து செம்ம தூரத்துக்கு ஃபுல்லாகவே காய்கறி மார்க்கெட் தான். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபுல்லாகவே காய்கறி தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிலே போர்டு போட்டிருப்பான் ரேட்டு. ஆனால் இங்கே விட நம்ம வந்து உள்ளே வாங்கினா உங்களுக்கு ரேட்டில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நான் இங்கே வீடியோ எடுக்கல, உள்ளே எடுத்துகிட்டு போட்டிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வந்து 20 ரூபா. சிலர் வந்து 1 கிலோ இருக்கும், சிலர் வந்து அரை கிலோ இருக்கும். கேரட்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ, அப்புறம் வந்து பீன்ஸ்லாம் அரை கிலோ அந்த மாதிரி. உங்களுக்கு பழம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். உள்ளெல்லாம் பழம் கிடையாது அவ்வளோவா, வெளியில் தான் ஃபுல்லாக பழங்கள்லாம் வெளியில் தான். தர்பூசணிலேருந்து உங்களுக்கு வந்து கிர்னி பழம், அப்புறம் ஆப்பிள், சாத்துக்குடி எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உள்ளே வந்து அந்தளவுக்கு பழம்லாம் கிடையாது, வெளியில் தான் ஃபுல்லாகவே. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.